லூக்கா 18வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 8வது வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Luke chapter 1 verses starting from 1 until verse number 8. Amen. சப்தமா பார்த்து என்னோடு சேர்ந்து அந்த வார்த்தைகளை உணர்ந்து ஒருமனப்பட்டு அறிக்கை செய்து நம்ம படிக்க போகிறோம். அமேன். படிக்கலாமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அந்நீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். இந்த காலவேளையில் நான் உங்களோடு பேசிக்கொள்ள போவது தலைப்பு, நீதியை சரி கட்டுகிற தேவன். சொல்லுங்க, நீதியை சரி கட்டுகிற தேவன். இன்னைக்கு ஆண்டு தெளிவாய் சபைக்கு போதிக்கும்படி நாவில் பேசினார். உங்களுக்கும் உங்களுடைய எதிராளிக்கும் உள்ள காரியத்தில் ஒரு தீர்வு, ஒரு நியாயம் ஆண்டவர் செய்யும்படியாய் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஜெபிக்கணும், ஆனால் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். அநேக ஜெபிப்பாங்க, சோர்ந்து போய்விடுவாங்க. ஒரு 2 நாள் வேகம் இருக்கும், ஒரு வாரத்தில் அப்படியே அந்த ஜெபம் என்ன செய்யணும், அப்படியே குறைய ஆரம்பித்து விடும். நம்ம ஜெபிப்பது மாத்திரமல்ல, ஆண்டு இந்த உவமையை சொன்னதின் முகாந்திரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக ஜெபிக்கும் போது நம்ம சோர்ந்து போகக்கூடாது. உற்சாகமாய் ஜெபிக்க வேண்டும், விடாமுயற்சியுடன் ஜெபிக்க வேண்டும். You need to learn how to persevere in prayer. தொடர்ந்து முயற்சி செய்து எப்படி ஜெபிக்க கற்றுக்கொள்வது என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரம் நம்முடைய பதில்கள் தாமதப்படலாம், அதனால ஜெபத்தை நிறுத்தி கொள்ளக்கூடாது. அவிசுவாசம் கிரியை செய்ய இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கிறாரோ இல்லையோ என்று சொல்லி பலவிதமான குழப்பங்களினால் உங்களை நீங்க கவலைக்குள்ளாக்கி விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபி. தாமதமானால் எப்படி ஜெபிக்கணும்? சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அநேகர் ஜெபிக்கிறோம், ஆனால் சில நேரத்தில் சோர்ந்து போய் விடுகிறோம். இங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அந்த பட்டணத்துக்கே அவன் தான் நியாயாதிபதி. அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். சில மனுஷர்கள் அப்படி உண்டு இல்லையா? தேவனை குறித்து மயம் இருக்காது, மனுஷனையும் மதியாதவர்கள். நம்மிடத்தில் யாரும் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுக்கு பயப்படுகிற யாரும் மனுஷரை மதிக்கிறவன். சில அந்த மனுஷனை மதிப்பாங்க, தேவனுக்கு பயப்பட மாட்டாங்க. மனுஷரை மதிக்கிறதுக்கு முக்கியமான காரியம் மனுஷ பயம். மனுஷ பயம். ஒரு மனுஷனை குறித்த பயத்தினால் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வணக்கம் போட்டு மரியாதை செலுத்தி அவங்களுக்கு மரியாதையை செலுத்துவாங்க.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் பார்க்கும்போது மனுஷரை குறித்த பயம் கண்ணியை வருவிக்கும். எந்த மனுஷனை குறித்தாவது நீங்கள் வாழ்க்கையில் பயந்து போய் நீங்கள் செயல்படுகிற காரியங்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு கண்ணியாய் மாறிவிடும். ஏன் தெரியுமா? அது தெளிந்த புத்தியோடு செய்கிற காரியம் அல்ல. பயத்தினால் பேசுகிறோம், பயத்தினால் செய்கிறோம். அவங்க என்ன நினைத்துக் கொள்வாங்களோ, அவங்கள கண்டாலே ஒரு பயம். உங்கள் பாஸாக இருக்கலாம், கூட வேலை செய்கிறவங்களாம் இருக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ள உறவினராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் பயத்தினால் நீ சிந்திக்கும் போது, செயல்படும் போது வேதம் சொல்கிறது, அந்த மனுஷரை குறித்து பயப்படுகிற பயம் உனக்கு எப்படியா முடியும்? கண்ணியை வருவிக்கும். நம்மளே என்ன செய்கிறோம்? கண்ணியை வருவித்துக் கொள்ளும்படியாய் நம்ம செயல்படுகிறோம். ஆகவே இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பயப்படணும், மனுஷரை மதிக்கணும். பாருங்க, இந்த பட்டணத்தில் உள்ள நியாயாதிபதி அவன் தேவனையும் மதிக்காதவன், பயப்படாதவன், மனுஷரையும் மதியாதவனுமாய் இருந்தான். இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் வந்து அவன் மேல இல்லை, ஒரு விதவின் மேல். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அதே சமயம் வேதம் சொல்கிறது, ஒரு பட்டணத்திலே அந்த ஒரு விதவையும் இருந்தால். பாருங்க, ஒரு விசேஷமான ஒரு விண்ணப்பத்தோடு இந்த நியாயாதிபதியை சந்திக்க போகிறார். நல்ல கவனிங்க, அவர் சொன்ன காரியம் நல்ல கவனிங்க. இதுதான் இன்னைக்கு மார்னிங் ஹைலைட். எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற விஷயத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும். எனக்கும் என் எதிராளிக்கும், இந்த காலவெளியில் சொன்ன ஆண்டவர் இந்த காலவெளி என்னோடு பேசும்படி போட்ட வார்த்தை, உனக்கும் உன் எதிராளிக்கும் இருக்கிற விஷயத்தில் ஆண்டவர் இடைப்பட்டு நியாயம் கிடைக்காமல் இருக்கிற உனக்கு நியாயத்தை கொடுக்க போகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அமைதியாகவே இருக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நீங்கள் அறிக்கை செய்து, வாயை திறந்து நீங்கள் பேசி அறிக்கை செய்து ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இருவர் ஒருமனப்படும் போது எந்த காரியத்தை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அப்பொழுது அதை செய்வேன். வார்த்தை வரும்போது, கர்த்தருடைய வார்த்தை என்றால் மௌனமாக இருக்க வேண்டாம். உன்னுடைய விடுதலை உன்னுடைய நாவில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பார்வையாளராய் இந்த சபையில் நீங்கள் உட்கார்ந்திருக்க கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளையாய் வார்த்தை வரும்போது அதோடு ஒருமனப்பட்டு அதை அறிக்கை செய்து, இருதயத்தில் விசுவாசிக்கும் போது உனக்கு நீதி உண்டாகும். வாயை திறந்து அறிக்கை செய்யும்போது உனக்கு அது ரட்சிப்பாய் மாறும். ஆமென். இருதயத்தில் விசுவாசத்தால் மாத்திரம் போதாது, என்ன செய்ய வேண்டும்? வாயை திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஊமையனாய் யாரும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வாயில நல்லா பயன்படுத்துங்க. ஆவியும் ஜீவனமான வார்த்தைகள் உடைய நாவிலிருந்து புறப்படட்டும். மரணமும் ஜீவனம் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த விதவை போய் சொன்ன காரியம், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற விஷயத்தில் எனக்கு நியாயம் வேண்டும் என்று யாரிடத்தில் போனால்? அந்த பட்டணத்தின் நியாயாதிபதியிடத்தில் போனால். அவன் எப்படிப்பட்டவன்? தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். பாருங்க, ஆண்டவர் இந்த ஊமையை சொன்ன காரணம், எப்படி நாம் சொந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில ஜெபிக்கும் போதே ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க, பெருமூச்சு விட்டு தான் ஜெபிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உற்சாகமா ஜெபிக்கணும். ஆமென். புரியுதா புரியலையா? சத்தியம். ஆண்டவர் உற்சாகத்தின் ஆவி நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்தில் வந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம என்னைக்குமே ஆண்டவரிடத்தில் போய் பிச்சை கேட்கறது இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்கிறோம்? பிள்ளைங்கிற உரிமையோடு, மகன் மகள் என்ற அதிகாரத்தோடு அந்த உரிமை பாராட்டி நம்ம என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். ஹல்லேலூயா. அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அவருடைய புத்திரராகும்படி அவர் அதிகாரத்தை கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்தில் போங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது? இவள் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற விஷயத்துல எனக்கு நீங்க நியாயம் செய்ய வேண்டும். ஆமென் என்று விண்ணப்பம் பண்ணினாள். போய் விண்ணப்பிக்கிறார். ஆனா பாருங்க, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாத இருந்தது. சொல்லுங்க, வெகு நாள் வரைக்கும். இதான் முக்கியமான காரியம். நல்ல கவனிங்க. இன்னொரு முறை சொல்லுங்க, வெகு நாள் வரைக்கும். இவள் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு ஒரு உத்தரவு வேண்டும், எனக்கு ஒரு நீதி வேண்டும் என்று சொல்லி இவள் போய் அடிக்கடி இந்த நியாயாதிபதியை சந்தித்து அவள் நியாயம் கேட்கிறாள். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, இந்த நியாயாதிபதி
தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். ஆகவே வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாமல் இருந்தது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வெகு நாள் வரைக்கும், for a long time. சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், போராடுகிறோம், கேட்கிறோம், ஆனால் வெகு நாள் வரைக்கும் அதை குறித்த எந்த ஒரு முடிவும் உனக்கு ஏற்படுவதில்லை. அந்த நேரத்தில் தான் சோர்வு வருகிறது. சில ஜெபங்களை பாருங்க, இன்னைக்கு பண்ணீங்கன்னா நாளைக்கு ஆன்சர். நல்லா இருக்குல்ல? காலையில் ஜெபம் பண்ணியிருப்போம், ஈவினிங்குள்ள ஒரு அற்புதம் நடந்திருக்கும், ரொம்ப சந்தோஷம் இல்லையா? சில நேரம் ஆண்டவர் அப்படி செய்வார். ஆனால் சில நேரங்களில் நம்ம ஜெபிக்கும் போது வாரங்கள் ஓடிவிடும், மாதங்கள் ஓடிவிடும், என் வருடங்கள் கூட ஓடிவிடும். ஆண்டவரே, இதை குறித்து நான் எதற்கு ஜெபிக்க வேண்டும்? நமக்குள்ளே ஒரு சோர்வு. அந்த நேரத்தில் தான் பாருங்க, சோர்வு உங்களை மேற்கொண்டு ஜெபிக்க விடாது. வெகு நாள் வரைக்கும் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் போராடி விண்ணப்பம் பண்ணி உங்களுக்கு எந்த உத்தரவும் வரவில்லையா? சோர்வின் ஆவினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இந்த சத்தியத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறார். தொடர்ந்து நீங்க ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். Pray without ceasing. Hallelujah. பாருங்க, இன்னைக்கு அநேக முறை பிசாசு எப்படி நம்மோடு போராடுகிறான். ஒரு பிள்ளை, தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கும் போது தேவனுடைய கவனத்தை ஈர்க்கிறார்கள். தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Hallelujah. உன்னுடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாய் மாறி விடுகிறது. உங்களையும் தேவனை இணைப்பது வசனத்தை கொண்டு நீங்க ஜெபிக்கும் போது உங்களையும் தேவனையும் உங்க ஜெபம் என்ன செய்கிறது? இணைக்கிறது. நீதிமான் செய்யும் விண்ணப்பம் அதிக பலன் உள்ளது. வாய் திறந்து சொல்லுங்களேன், வாய் திறந்து சொல்லுங்க. நீதிமான் செய்யும் விண்ணப்பம் அதிக பலன் உள்ளது. ஹல்லேலூயா. சில நேரம் நீ ஜெபிக்கும் போது பிசாசு சொல்லுவான், எத்தனை முறை ஜெபித்து விட்டாய், எத்தனை முறை நீ எத்தனை வாரம் ஜெபித்து விட்டாய், எத்தனை மாதம் ஜெபித்து விட்டாய், எந்த ஒரு பதில் உனக்கு வரவில்லையே. சோர்வு நமக்குள்ள, பல கேள்விகள், பல சந்தேகங்கள், பல போராட்டங்கள். ஆரம்பத்தில் ஜெபிக்கும் போது நல்ல உற்சாகமா ஜெபித்தோம், ஒரு மாதம் நல்லா ஜெபித்தோம், சில மாதம் நல்லா ஜெபித்தோம். ஆனா இப்பொழுது அதை குறித்து ஜெபிக்கும் போது உன்னை அறியாமல் ஒரு சோர்வு, உன்னை அறியாமல் ஒரு அவிசுவாசம், உன்னை அறியாமல் ஒரு போராட்டம், உனக்குள்ளே பல கேள்விகள், ஏன் என்ற கேள்விகள். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு மாத்திரமல்ல, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு. எத்தனை பேருக்கு புரியுது? புரியல? கரங்களை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நல்லா கேளுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். இப்பொழுது பிசாசு என்ன செய்கிறான்? சில நேரம் சில பிரச்சனைகள், சில பாடுகளை நாம் சந்திக்கும் போது அவன் குறிவைத்து தாக்குவது நம்முடைய ஜெப வாழ்க்கை மாத்திரம்தான். ஏன்னா சத்துருக்கு நல்லா தெரியும், நீதிமானுடைய ஜெபம் அதிக வல்லமை உள்ளது. கொஞ்சம் வல்லமை உள்ளதில்ல, அதிக வல்லமை உள்ளது. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தா வானத்தில் உள்ள அத்தனை தூதரும் சரி, பிதா குமார பரிசுத்த ஆவியின் கவனம் உங்களுக்கு நேராய் திருப்பப்படுகிறது. இயேசுவின் நாமம் உங்களுடைய நாவில் மிகுந்த வல்லமையுள்ள ஒரு நாமம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர். ஆனால் சில நேரம் பதில் என்ன செய்யும்? தாமதமாகும். சில நேரம் பதில் தாமதமாகும் போது பிசாசு என்ன செய்கிறான்? நம்ம தைரியப்படுத்தி அவிசுவாசத்தினால் நிரப்பி நம்முடைய மனதில், நம்முடைய ஆவியில் சோர்வை உண்டாக்கி எப்படியாவது நீங்கள் ஜெபிப்பதை தடை செய்ய வேண்டும். பாருங்க, அநேக முறை பிசாசு இப்படிதான் திட்டம் போடுறான். எத்தனை வாரம் நீ ஜெபிப்பா பார்க்கிறேன், இன்னும் ஒரு மாசம் ஜெபிப்பியா, அதுக்கு பின்னால் நிறுத்தி விடுவாய். என்ன ஒரு வருஷம் ஜெபிப்பியா, அதுக்கு பின்னால் நிறுத்தி விடுவாய். பாருங்க, எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையை அதரியப்படுத்தி நாம் செய்கிற ஜெபத்தை தடை செய்வதுதான் பிசாசுடைய நோக்கம். உங்களுக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தை பயன்படுத்தி, தேவன் கொடுத்த வார்த்தைகளை பயன்படுத்தி, வாக்கு தத்தங்களை பயன்படுத்தி, வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ,
வாக்கு கொடுத்தும் நிறைவேற்றாதிருப்பார் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபிக்கிற வேளையில அநேக முறை பதிலுக்காக மாத்திரம் ஜெபிக்காதீங்க. ஆண்டவர் மேல முதல்ல நம்பிக்கை வைங்க. ஆமென். சில பாருங்க, அற்புதம் வேணும், அடையாளம் வேணும், சுகம் வேணும், அது வேணும், இது வேணும், கல்யாணம் நடக்கணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், எல்லாம் நடக்கணும். ஆண்டவரே இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன், பதில் வரல. இதே புலம்பல் தான். ஏன்னா நம்முடைய கண்ணுல எங்க இருக்குது? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் மேலே இருக்கிறது, விடுதலின் மேலே இருக்குது. உங்களுடைய கண் எங்க இருக்கணும்? ஆண்டவர் மேல இருக்கட்டும். ஆமென். அப்பா, நான் உங்களை பார்க்கிறேன். நீங்க நினைச்ச நேரம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அனுப்புங்க. நீங்க எப்போ அனுப்புறீங்களோ அப்போ ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா என்னுடைய கண்கள் எங்க இருக்குது? என்னுடைய விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவின் மேல் என் கண்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. வாய் திறந்து நீங்க சொல்லணும். ஆண்டவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, விசுவாசம் இருந்தா, தாமதமானாலும் நீங்க வாய் திறந்து சொல்லணும், ஆண்டவரே இந்த நேரத்தை கூட உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, வாரங்கள் ஓடி விட்டது, மாதங்கள் ஓடி விட்டது, வருடங்கள் கூட ஓடி விட்டது. பாருங்க, 7 வருஷம். ஆனால் அவங்க தொடர்ந்து என்ன செய்தாங்க? ஜெபித்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்தை நிறுத்தி விடாதே. பிசாசுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் நிச்சயமாகவே பதில் அளிக்கிறவர். அவர் சொன்ன காரியம் நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஏதோ ஒரு பகுதியில் பிசாசு என்ன செய்ய விரும்புகிறான்? அவன் குறுக்கிட்டு அதைரியத்தை ஏற்படுத்தி உன்னுடைய விசுவாசத்தை குழப்பி விட்டு அவன் நம்பிக்கையினால் நிரப்பி சந்தேகங்களை கொண்டு வந்து, இனிமேல் இத்தனை வருஷங்கள் ஆகிவிட்டது, இத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது, இனிமேல் ஜெபிக்காதே, நிறுத்திவிடு என்று சொல்லி உன்னுடைய ஜெபத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாய் அவன் முயற்சிக்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியான உன்னை பார்த்து சொல்லுகிறா, நீ என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. நீ விரும்பி இருக்கிற முடிவுகளை உனக்கு கொடுக்கும்படி உனக்கு நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கல்ல நன்மைக்கு. I have plans for you, plans for good, not for evil, plans to give you a hope and a future. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவன் செய்ய நினைத்தது உன்னுடைய வாழ்க்கையில் தடைபடுவதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் அருமையா பாடலை பாடணும். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார், என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவார். ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குங்க. எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் துல்லியமாய் நீங்க நினைப்பதற்கு வேண்டிக்கொள்வதற்கு அதிகமாக செய்து அவருடைய நாம மையப்படும்படியாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நான் நன்றி செலுத்துவோமா எல்லாரும்? Praise the Lord. Hallelujah. ஆகவே இந்த காலவேளையில் ஏதோ நடந்தா போதுன்னு நீங்க கேட்க கூடாது. ஆண்டவரே கட்டாயம் செய்யணும், இப்படி செய்த ஆகணும், இந்த நேரத்தில் செய்யணும், அடுத்த மாசத்துக்குள்ள செய்யணும். இல்ல, ஆண்டவரை நம்புங்க. நான் அறியாத காரியங்களை ஆண்டவர் அறிவா. எனக்கு புலப்படாத காரியங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவர் சொன்னார், அப்பா உன் வழிகளை விட என் வழிகள் அதிகம் உயரமானவை, உன் எண்ணங்களை விட என்னுடைய எண்ணங்கள் அதிக உயரமானவைகள். பூமியை விட வானம் எந்த அளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியாக உன் எண்ணங்களை விட, உன் வழிகளை விட என் எண்ணங்களும் என் வழிகளும் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. நான் யோசிக்கிறது போல ஆண்டவர் யோசிப்பதில்லை. என்னை விட அதிகமாக யோசிக்கிறார். நான் நினைக்கிறது கொஞ்சம், ஆனால் அவர் கொடுக்கும்போது அதிகமாய் கொடுக்கிறார். நினைப்பதற்கு வேண்டிக்கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிடிவாதம் இருக்கணும். எதுல தெரியுமா? எப்படியா வேணும் அப்படி இல்லை. ஆண்டவரே நீங்க கொடுக்கிறது உம்முடைய நேரத்தில் தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியமான காரியமோ அதுபோல தேவனுடைய நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வது அதை விட ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஏசமேசனுடைய நேரம் இன்னும் வரவில்லை. உங்க நேரம் வரலன்னா நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும், விசுவாசத்தின் வார்த்தைகளை அறிக்கை செய்யணும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும், ஆவியில நிரம்பி ஜெபிக்க வேண்டும், தீர்க்க தரிசனமாய் ஜெபிக்க வேண்டும், நல்ல வசனங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நான் ஆண்டவருக்காய் காத்திருக்கிறேன். எஸ், என் காரியம் இன்னும் நடக்கல, என் வேலை இன்னும் வரல, என் சுகம் இன்னும் கிடைக்கல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்னும் துளிர்க்கவில்லை, என் பிசினஸ்ல இன்னும் ஒரு வளர்ச்சி இல்லை, ஆனா ஆண்டவருக்காய் காத்திருக்கிறேன். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கடுகளை போல சட்டைகளை அடித்து உயரங்களுக்கு எழும்புவார்கள். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உனக்குரிய நேரத்தை தேவன் முன்குறித்திருக்கிறார் ஐயா. எப்பொழுதும் சொல்லுகிற போல ஆண்டவர் நாள், தேதி, கிழமை எல்லாம் போட்டு உன்னுடைய நேரத்தை ஏற்கனவே முன்குறித்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், தேவனே என்னுடைய காலங்கள் எல்லாம் அங்க இருக்கிறது, உம்முடைய கரத்தில் இருக்கிறது. சோர்வின் ஆவியை மேற்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினால. எந்த காரியத்தை குறித்து பல வருஷங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதை குறித்து ஒரு சோர்வு உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சோர்வின் ஆவியை நீ மேற்கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஜெபி, போராடி ஜெபி. ஆமென். இங்க பாருங்க, வெகு நாள் வரைக்கும் சொல்லுங்க, வெகு நாள் வரைக்கும். ஹல்லேலூயா. பல நாட்களாய், பல வாரங்களாய், பல வருஷங்களாய் தீர்வில்லாத பல விஷயத்துல ஆண்டவர் இன்னைக்கு நிறுத்த சொன்ன காரியம், என் பிள்ளைகளை குறித்து நான் நினைவாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 112 சொல்லி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சில நேரம் சில காரியம் நடக்கலைன்னா நினைக்கிறோம், ஆண்டவரே மறந்து விட்டீரோ, எங்கே போனீர் தெய்வமே, கூப்பிடுகிறேன், ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், என்னெல்லாமோ செய்கிறேன், இங்கே ஓடுறேன், அங்கே ஓடுறேன், என்னெல்லாமோ செய்து பார்த்துட்டேன், ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீர்? யோபுக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஆண்டவரே நீங்க எங்க இருக்கிறீங்க? வடக்க பார்க்காங்க இல்ல, தெற்க பார்க்கறாங்க இல்ல, கிழக்கு மேற்கு எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பார்க்கிறேன், எங்கேயாவது ஆண்டவர் அசைவாடுகிறாரா? எங்கேயும் நான் காணவில்லை. ஆனா ஒரு காரியத்தை சொன்னா, நான் உங்களை பார்க்கிறேனோ இல்லையோ, நீங்க என்ன பார்க்கறீங்க ஆண்டவரே? நான் போகும் வழியை என் ஆண்டவர் அறிவா. கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லுங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க காணாத நேரங்களில் ஆண்டவர் உங்களுக்காக ரொம்ப அலுவலா இருக்கிறார், பிஸியா இருக்கிறார். Always open your mouth and keep on saying, God is busy about my work. எனக்கா என்னுடைய காரியங்களை செய்யும்படிக்கு நான் கண்ணால பார்க்காட்டாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் அலுவலா இருக்கிறார். ஆண்டவர் எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, எந்த மனதில் தோன்றவில்லை, தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்தினவைகளை, ஆனால் என்னுடைய ஆவியில் அவைகள் வெளிப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஹல்லேலூயா. முதல்ல வருகிற வெளிச்சம் ஆவியில தாங்க ஐயா. ஹல்லேலூயா. கண்ணை திறந்து அப்படி இப்படி இப்படி சுத்தி சுத்திலாம் பார்க்க வேண்டியதில்லை, நம்முடைய கண்ணுல மேல இருக்குது. ஹல்லேலூயா. முதல்ல நம்ம பெற்றுக்கொள்வது இருதயத்தில் தேவன் கொடுத்த வசனத்திலிருந்து வருகிற ஒரு வெளிப்பாடு. உன்னுடைய ஆவியில் சில காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தால் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நிச்சயமாய் அது நிறைவேறும். உன் ஆவி வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் உன் கண்கள் காணும்படியா, அந்நிய கண்கள் உன் கண்கள் காணும்படியா, உன் செவிகள் கேட்கும்படியாய் உன் கண் முன்னே அது தோன்றும். தடைபடுவதில்லை. என் தேவன் செய்ய நினைத்து தடைபடுவதில்லை. பிசாசு கொண்டு வருகிற எல்லா அவிசுவாசத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய இருதயம், உங்களுடைய மனது சிந்தனையிலிருந்து நீக்குகிறேன் இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க, பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க 100 மீட்டர் ஓடுறவங்கள பார்த்துருக்கிறீங்களா? ஆமா, ஓடுறது 100 மீட்டர் தான். ரொம்ப ஃபாஸ்டா ஓடணும், குயிக் என்ன செய்யணும்? லக்க அடைந்து விட வேண்டும். அது 100 மீட்டர். ஆனா ஆண்டவர் நம்ம ஓட அழைத்தது தெரியுமா? மாரத்தான், வெகு தூரம் ஓட்டம். சில 40 கிலோமீட்டர், 42 கிலோமீட்டர். அவங்க எடுத்த உடனே வேகமா ஓட மாட்டாங்க, சீரா ஓடுவாங்க. சொல்லுங்க, சீரா ஓடுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்டடியா போவாங்க. ஆமென். அவங்க 42 கிலோமீட்டர் ஓடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் நமக்கு பயிற்சி கொடுக்கிறார். சில காரியங்கள் உடனே நடக்கலாம், ஆனா அநேக காரியங்கள் என்ன செய்கிறது? ஆண்டவர் காத்திருக்கும்படி நமக்கு போதிக்கிறார். வெகு நாள் வரைக்கும் உத்தரவில்லை, ஆனா நான் ஜெபிப்பதை நிறுத்தவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. சில பேர் ஜெபத்தை நிறுத்த வேண்டாம், ஜெபத்தை நிறுத்த வேண்டாம். ஏன்? ஜெபித்து என்ன பயன்? விட்டு விடு. தேவனை தூஷித்து ஜீவனை விடு. ஜெபிக்க வேண்டாம். ஜெபித்து விட்டாய், கர்த்தருக்கு சித்தமான நடந்திருக்கும், இனிமேல் ஜெபிக்காத. பிசாசு பல வகையில் உங்களை குழப்புவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே, தொடர்ந்து ஜெபி, தொடர்ந்து ஜெபி. மிகுந்த தைரியத்துக்கு ஏற்ற உன்னுடைய நம்பிக்கை நீ விட்டு விட வேண்டாம். எபிரேயர் 10:35. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, வெகு நாள் வரைக்கும், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாத இருந்தது. என்ன கொஞ்சம் பாருங்களேன், என்ன கொஞ்சம் பார்க்குறீங்களா? வெகு நாள் வரைக்கும் யாருக்கு?
அவனுக்கு மனதில்லாத இருந்தது. நியாயம் செய்ய முடியும், ஆனா அவனுக்கு மனசு இல்லை. நீதியை கொடுக்க முடியும், ஆனா மனசு இல்லை. அவளுடைய விவகாரத்தில் இடைப்பட்டு அவளுக்குரிய காரியத்தை செய்ய முடியும், ஆனா மனசு இல்லை. நல்ல கவனிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் உங்களுடைய எதிராளிக்கும் உள்ள விஷயத்துல உங்களுக்குரியதை அவங்க தர முடியும், ஆனா மனசு இல்லை. உனக்குரிய சொத்து பிரிவினை தர முடியும், ஆனா அவங்க மனசு இல்லை. உங்களுக்குரிய ப்ரொமோஷனை கொடுக்க முடியும், ஆனா நீங்க யாருக்கு கீழே வேலை செய்றீங்களோ அவங்களுக்கு மனதில்லாமல் இருக்கிறது. அநேக விஷயங்கள்ல உங்களுக்கு வர வேண்டிய காரியம் வரவில்லை. ஏன் தெரியுமா? சில பிடித்து வைத்துக் கொண்டு அவங்க மனதில்லாம இருக்கிறாங்க. உங்களுக்குரியதான், ஆனா கொடுக்க மனதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவேளையில் எந்த காரியம் உடைய வாழ்க்கையில தடைபட்டு இருக்கிறது? சில காரியம் உங்களுக்கு வந்து சேர வேண்டும், உங்களுக்கு தெரியும் நான் எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். சில இடத்துல வர வேண்டிய காரியங்கள் உன்னிடத்தில் வர தடைபட்டு இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு மனதில்லை. மனதில்லை. ஆண்டவர் இடைபடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொண்டு விடாமல் பிடித்து வைத்திருக்கிற சிலர் உண்டு. உனக்குரிய காரியத்தை உன்னிடத்தில் கொடுக்காமல் தடை பண்ணி தாமதிக்கிற அநேகர் உண்டு. உன்னோடு போராடுகிற பொறாமை பிடித்த மனுஷ ஆவிகள் உண்டு. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. ஏன் தடை? யாரோ ஒருவனுக்கு மனதில்லை. மனதில்லை. ஏன் ப்ரொமோஷன் வரல? உங்க மேல உள்ள ஒருவர் உங்களுக்கு கொடுக்க மனதில்லாமல் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எஸ். ஏன் பிசினஸ் பார்ட்னர் கோஆபரேட் பண்றதில்ல? மனதில்லை. ஐயா பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீ பரிசுத்தாவின் ஆலயம். தேவனுடைய நாமம் உன்மேல் உண்டு. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உன்மேல் நினைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வெகு நாள் வரைக்கும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய பங்கை, உனக்கு சேர வேண்டியதை கொடுக்க மனதில்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த காலவில் சந்திப்பார். இந்த காலவில் நான் பேசுகிற காரியம் தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தை. ஒருவேளை கோர்ட்ல உங்களுக்கு கேஸ் போய் கொண்டு இருக்கலாம், குடும்பத்தில் பாக பிரிவினையா இருக்கலாம், உங்களுக்கு வர வேண்டிய பிசினஸ் பார்ட்னர்ல இருந்து வர வேண்டிய ஷேர் வராம இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய உழைப்பின் பணம் எங்க இருந்தாலும் சரி, உனக்கு சேர வேண்டியது எங்க இருந்தாலும் சரி, உனக்குரிய பொக்கிஷம் அது ஒளிப்பிடத்தில் இருந்தாலும் சரி, வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாலை முறிப்பேன். ஒளிப்பிடத்தில் அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை, உனக்குரிய பொக்கிஷத்தை உன்னிடத்தில் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. சில பேருக்கு வெகு நாள் வரை மனதில்லை. ஐயா மனதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறா, அவனுக்கு மனதில்லை. ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. கேட்குறீங்களா இல்லையா? கேட்குறீங்களா இல்லையா? கரங்களை வைத்து காட்டுங்க. தீர்க்கதரிசனமாக கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டு இருக்கிறது. அவனுக்கு மனதில்லை. ஏன் தெரியுமா? நீ சோர்ந்து போகணும். நீ சோர்ந்து போகணும். பாப்பா எத்தனை முறை நீ விண்ணப்பிப்பாய், எத்தனை முறை என்ன தேடி வருவாய், எத்தனை முறை வந்து சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லுவாய். இந்த தேவனுக்கு பயப்படாத மனுஷரை மதியாத இந்த நீதிபதி சொன்னான், இந்த பெண் ஒரு நாள் நின்று விடுவா. நீயா நானா? புரியுதா உங்களுக்கு? சத்துரு பல முறை போராடுகிறான். வா, எத்தனை முறை வேணாலும் வா, எனக்கு மனதில்லை. நீ கேட்கிற விஷயத்தில் உனக்கு நீதி செய்யும்படி எனக்கு மனதில்லை. பிரியமானவருடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் என்னைக்கும் நடந்திருக்கணும், ஆனால் அது நடைபெற விடாமல் தடை செய்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள் உண்டு, மனுஷ ஆவிகள் உண்டு, உன்னோடு போராடுகிற சக்திகள் உண்டு. மனதில்லை. ஐயா நீதிபதி சொல்லுகிறான், எனக்கு மனதில்லை. எத்தனை முறை சொல்லியிருப்பான், அம்மா வரும்போது அவளை போக சொல், அவளுக்கு வேற வேலையே இல்லையா, அடுத்த வாரம் அவரை சொல். இவனே சொன்னது மறந்துருப்பான். அடுத்த வாரம் அந்த அம்மா வந்து நிற்கும். ஐயா ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. யாரு? ஓ அந்த விதவையா? ஒரு விதவி நன்மை யோசித்து பாருங்க. ஒரு பெண் தனிமையா இப்போ ஒரு நீதிபதி சந்திக்கிறாள். கூட போறதுக்கு பிள்ளைங்க இல்லை, பிள்ளை கூட இல்லைன்னு நினைக்கிறேன். கணவன் இல்லை, மறித்து விட்டார். உதவி செய்ய யாருமே இல்லை. ஆனாலும் தனக்கு தன் எதிராளிக்கும் உள்ள காரியத்தில் அவள் போராடி கொண்டு இருக்கிறாள். எல்லாத்தையும் இழந்து விட்டாள். ஆனால் அவள் இழக்காத ஒரு காரியம் உண்டு, அவளுடைய விசுவாசம், தேவன் மேல உள்ள ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நீங்க ட்ரை பண்றீங்க, நல்லா கவனிங்க, கேட்குறீங்களா இல்லையா? ஒவ்வொரு முறையும் நீங்க முயற்சி செய்றீங்க, ஆனா தோல்வி. சரி, இந்த முறை தோல்வி அடைந்து விட்டேன், ரெண்டாவது முறை போவோம், திரும்பவும் தோல்வி.
மூன்றாவது முறை தோல்வி, நாலாவது முறை தோல்வி, 10 முறை செய்த காரியம் தான் தோல்வி ஐயா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த பெண்ணு பாருங்க, ஒவ்வொரு முறையும் போயிட்டு வரா, அடிக்கடி போய் நீதிபதியை சந்தித்தும் எல்லாமே தோல்வி. வேதம் சொல்லுகிறது வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. இன்னைக்கு சிலருடைய மனதை ஆண்டு தொட போகிறா. கரங்களை வைத்து சொல்லுங்க, உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, உங்களுக்கு உங்களுடைய எதிராளிக்கும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகளை தக்க வைத்துக் கொண்டு கொடுக்க மனதில்லாமல் போராடி கொண்டிருக்கிற சிலர் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அப்படிப்பட்ட எல்லா நபரையும் இந்த காலவேளை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் நிமித்தமாக தொடப்போகிறார். வெகு நாள் வரைக்கும் மனதில்லை. ஹல்லேலூயா. வெகு நாள் வரைக்கும் மனதில்லை. சில அசுத்த ஆவிகள், பரம்பரையில் வருகிற ஆவிகள், வானமண்டலத்தில் உள்ள ஆவிகள் சில போராடி கொண்டிருக்கிறது. இவன் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, எனக்கு மனசு இல்லை, இவங்க செழிக்க விட மாட்டேன், இவன் வியாபாரம் தளிர்க்க விட மாட்டேன், இவன் பிள்ளைங்க நல்லா வரக்கூடாது, மனசு இல்லாமல் போராடி கொண்டிருக்கிற சக்திகள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறா, ஏன் தெரியுமா மனதில்லை? நீ என்னைக்கா ஒரு நாள் ஜெபத்தை நிறுத்துவா என்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த நீதிபதி சொன்னா, ஒரு நாள் இந்த பெண்களை வரமாட்டா, இந்த பெண் என்னை தேடி வரமாட்டா, சோர்ந்து போய் விடுவாளா ஐயா. பிரியமானவருடைய பிள்ளை, ஆனா பாருங்க, சோர்ந்து போனது நீதிபதி தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன இந்த உமையின் காரியம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் அங்க ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்காக தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஜெபிப்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பயிற்சி. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு மேரத்தான் ரேஸ் ரன் பண்ணுகிற மாதிரி. ஹல்லேலூயா. Till you touch the finishing line, you're not going to stop. அந்த கோட்டை தொடுகிற வரைக்கும் நீங்க என்ன செய்ய போறதில்லை, உங்க ஓட்டத்தை நிறுத்த போவதில்லை. ஒவ்வொரு மசிலும் பெயினா இருக்கும், பாடியில் எல்லா இடத்துலையும் பெயினா இருக்கும், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. மாரத்தான் ஓடுறவங்க போய் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, அந்த ஃபினிஷிங் லைனை தொடுறதுக்கு முன்பதாக அவங்களுக்கு இருக்கிற போராட்டம் ரொம்ப அதிகம். ஆனாலும் அந்த கோட்டை தொடும் வரைக்கும் அவனுடைய எல்லா பலனையும் பயன்படுத்தி அவன் என்ன செய்றாங்க, ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஜெபத்தை நிறுத்தி விடாத தேவனுடைய பிள்ளையே, ஜெபத்தை நிறுத்தி விடாத. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறா, அவனுக்கு மனதில்லை, உண்மைதான், அவனுக்கு மனதில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் நீயோ நீ ஜெபிப்பதை நிறுத்தி விடக்கூடாது, தேவனிடத்தில் பேசுவதை நிறுத்தி விடக்கூடாது, பிதாவிடத்தில் உறவாடுவதை நிறுத்தி விடக்கூடாது, வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிப்பதை நிறுத்தி விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்வின் ஆவியை அகற்றி போடு, நீ என்னை நோக்கி பா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உனக்குரிய ஒத்தாசை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெகு நாள் வரைக்கும் நடைபெறாத சில காரியங்கள் இனிமேல் வாழ்க்கையில் நடக்கும். உன் குடும்பத்தில் வெகு நாள் வரைக்கும் தடைப்பட்ட சில காரியங்கள் இனிமேல் நடக்கும். உன் வியாபாரத்தில் வெகு நாள் வரைக்கும் நடைபெறாத சில விஷயங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிமேல் நடக்கும். கரங்களை தட்டி சொல்லுங்க, பெற்றுக்கொள்கிறேன். I receive it. Hallelujah. அவனுக்கு மனதில்லை, ஆனா ஜெபிக்க எனக்கு மனது இருக்கு. ஹல்லேலூயா. நடக்குதோ நடக்கலையோ, என் அப்பாட்ட போய் பேசினாலே போதும், அதான் ஜெபத்தின் வல்லமை. ஆமென். பார்க்கலாம் தொடர்ந்து. பின்பு அவன், சத்தமா சொல்லுங்க பாப்பேன், பின்னால இது சப்தமே இல்லை, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன். பின்பு அவன். சில நேரம் கர்த்தருடைய வார்த்தையில் அவ்வளோ மீனிங் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த பின்பு அவனுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால இந்த மனுஷன் வேற, புடிவானமானவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன், முரட்டாட்டம் முடித்தவன், விதவன் கூட பார்க்காம, அவனுக்கு நீதிபதிங்கிற அந்தஸ்து இருக்கு, அதிகாரம் இருக்கு, அதுக்குரிய எல்லா அலுவலும் இருக்குது. ஆனாலும் ஒரு விதவின் மேல கூட அவனுக்கு இரக்கமற்ற ஒரு நீதிபதி. பின்னால படிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, ஐயா அவன் அநீதியுள்ள நீதிபதி. சொல்லுங்க பாருங்களேன், எப்படி இருக்குது நீதிபதி, ஆனா அநீதியுள்ள நீதிபதி. ரெண்டு சேரக்கூடாதுன்னு சேர்ந்து இருக்குது. நீதியை சொல்லுகிறவன எப்படி இருக்கிறான், அநீதி உள்ளவனா இருக்கிறான். பின் இரண்டாவது பாகத்தில் ஆண்டவர் சொல்லு, அந்த அநீதியுள்ள நீதிபதி சொல்வதை கவனியுங்கள்.
ஆண்டவர் சொல்லுகிற அநீதியுள்ள நீதிபதிப்பா. நல்ல கவனிங்க, என்ன பார்க்குறீங்களா இல்லையா? ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறார்? ஏன்னா அவன் தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷரை மதியாதவன். நல்ல கவனிங்க, தேவனுக்கு பயப்படாதவர்கள் மனுஷரை மதியாதவர்கள் ஒரு நீதியாய் வாழ முடியாது. அவன் நீதிமான் அல்ல. யாரா இருந்தாலும் சரிதான். அநீதியுள்ள மக்கள், வேதம் we are wicked people when we don't fear God, we don't respect others. தேவனுக்கு பயப்படாத மனுஷனை மதியாதவன். நம்ம தேவனுக்கு பயப்படணும், மனுஷனை மதிக்கணும், எல்லாரையும் மதிக்கணும். ஆமென். அவருக்குரிய கணத்தை நீங்க என்ன செய்யணும்? செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் ஐயா. ஆண்டோடைய கண்ணிலையும் தயவு வேணும், மனுஷனுடைய கண்ணிலையும் தயவு வேண்டும். ஏசாமி குறித்து வேதம் சொல்லும் போது அவர் தேவனுடைய தயவிலும் மனுஷருடைய தயவிலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். விருத்தி எங்க வருகிறது? தயவில் வருகிறது. தயவுல வராது விருத்தி உன்னுடைய வாழ்க்கையில் வராது, உன்னுடைய வேலையில் வராது, உன்னுடைய சம்பாத்தியத்தில் வராது, உன்னுடைய வியாபாரத்தில் வராது, உன்னுடைய ஊழியத்தில் வராது. எல்லாருடைய கண்ணில் என்ன செய்யணும்? தயவு வேண்டும். ராமன் சொல்லுங்க. காய்கறி வாங்க போனா கூட அவங்க கண்ணிலையும் தயவு வேணும். சில நேரம் பாருங்க, வீடியோ பாருங்க, போடுறாங்க இல்லையா? இங்க ஒரு அவங்க எல்லாம் காய்கறிலாம் எடுத்து ஒரு பாக்கெட் போட்டு கொடுப்பாங்க. அப்படியே எல்லாம் நிறுத்திட்டு கவரில் போடுற மாதிரி அதை தூக்கி வச்சுட்டு ஏற்கனவே போட்டு வச்சிருந்த பொட்டில் கொடுத்துருவான். அவங்க கண்ணில் கூட நமக்கு என்ன வேணும்? ஒரு தயவு இருந்தால் சரியா கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. தரமானதை கொடுப்பாங்க. நம்ம வேலைக்காரங்க கண்ணில் கூட நமக்கு என்ன வேணும்? தயவு வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு இந்த மனுஷனை குறித்து அவன் அநீதியுள்ள நீதிபதி. ஆனால் ஒரு நாள் வரமாட்டான் அப்படின்னு நினைச்சான். அவன் தப்பு கணக்கு. சோர்ந்து போனது இந்த பெடல் ஐயா, சோர்ந்து போனது அந்த அநீதியுள்ள நீதிபதி. நல்லா கவனிங்க. என்ன பார்க்குறீங்களா இல்லையா? கரங்களை வைத்துங்க. ஆமென். யார் திரும்ப சோர்வு வரணும்? அநீதியோடு, துன்மார்க்கத்தோடு, பாவத்தோடு, தேவனுக்கு பயப்படாம மனுஷரை மதிக்காம வாழ்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் சோர்வு. உண்மையாய் தேவனுக்கு பயந்து நீதியோடு வாழ்கிற எந்த தேவ பிள்ளைக்கும் நீ ஜெபிக்கும் போது உனக்கு சோர்வு இல்லை. ஏன்னா நீ நீதி உள்ள தேவ பிள்ளை. கர்த்தர் நம் பட்சத்திற்கு நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? உண்மைதான். வெகு நாள் வரைக்கும் தடைபட்டு இருக்கிறது. உண்மைதான். வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் உருண்டோடி விட்டது. உண்மைதான். ஆனாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். என் மீட்பு உயிரோடு இருக்கிறார். சில நேரம் என்ன நடக்கும் தெரியல, ஏது நடக்கும் தெரியல, ஒண்ணுக்குமே அர்த்தம் புரியல. ஆனா ஒண்ணு புரியுது, என் மீட்பு உயிரோடு இருக்கிறார். நான் விசுவாசித்திருக்கிறவர் யார் என்று அறிவே. நீ சோர்ந்து போக கூடாது. உனக்கு எதிராக அநீதி செய்யறாங்க பாருங்க, உனக்கு எதிராக துன்மார்க்கம் செய்யறாங்க பாருங்க, உங்களுக்குரிய எல்லா காரியத்தையும் தக்க வைத்துக் கொண்டு கொடுக்க மனதில்லாம இருக்காங்க பாருங்க, அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு சோர்வை அனுப்புவார், உனக்கு அல்ல. கரங்களை தேடி பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில். You should not be discouraged. They will be discouraged. சோர்ந்து போயிட்டான். இந்த மகளுக்குள்ள, இந்த விதவைக்குள்ள இருந்த அந்த தன்னம்பிக்கை, அந்த விசுவாசத்தை பாருங்க. ஒரு முறை செய்து நீங்க விட்டுவிடக்கூடாது. திரும்பவும் என்ன செய்யணும்? கடந்து செலவின் ஆண்டு சமூகத்தில். ஆமென். பின்பு அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு யாருக்கெல்லாம் அவங்களை குறித்து மனசு இல்லையோ அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். பின்பு அவன் சொல்லுங்க, பின்பு அவன், ஆமா, பின்பு அவள் அப்படின்னு சொல்லலாம். பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும், நல்லவேளை அவனுக்கு தெரியுது அவன் யாருன்னு. அவனே சொல்லிக்கிறான். அது எவ்வளவு அக்கிரமம் பார்த்தீங்களா? சிலவன் அக்கிரமம் பண்ணுவான், பாவியா இருப்பான், ரவுடியா இருப்பான், சொல்ல மாட்டான், நல்ல மாதிரியே பேசுவான் இல்லையா? இவன் எல்லாம் தன்னை அக்கிரமம் செய்யும்படி தன்னை விட்டு போட்ட ஒரு மனுஷன். அவனே சொல்லுங்க, நான் தேவனுக்கு பயப்பட மாட்டேன், மனுஷரையும் மதிக்க மாட்டேன். அப்படி இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால், ஹல்லேலூயா. விதவையை ரொம்ப ஈஸியாக கணித்து விட்டான், ரொம்ப லகுவாக கணித்து விட்டான் இல்லையா? நல்லா கவனிங்க. விதவைகளை குறித்து ஆண்ட ஒரு அதிக அக்கறை எடுத்துக்கொண்டிருக்கிற வேதத்தில். நானே உனக்கு கணவன் சொல்கிற போல, உன் குடும்பத்தில் எங்கே சுற்றி விதவைகள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களை
பொறுப்பெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த விதவை என்னை தொந்தரவு செய்து அலட்டுகிறபடினால், இவள் அடிக்கடி என்னை அலட்டாதபடி நல்லா கவனிங்க, இவளுக்கு 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 நியாயம் செய்ய வேண்டும். கரங்களை தட்டி அவன் நன்றி செலுத்துங்க. இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். தீர்க்கதரிசனமான வார்த்தை. இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வார்த்தை புரிகிறதா இல்லையா? ஆமென். அநீதியுள்ள நியாயாதிபதி என்ன சொல்லுகிறான் பாருங்க. அடிக்கடி இந்த பெண் விடாமல் விசுவாசத்தோடு போய் விண்ணப்பம் பண்ணினால் வேதம் சொல்லி, பின்பு அவனுக்குள்ளே ஒரு மனமாற்றம். வெகு நாளாய் மனதில்லாமல் இருந்தான். உண்மைதான், பல மாதங்கள் இருந்திருக்கலாம், வருடங்கள் கூட இருந்திருக்கலாம். அவனுக்கு மனதில்லை ஐயா. ஆனா இப்பொழுது இந்த அக்கிரமக்காரனுடைய மனதில் கூட ஆண்டவர் கிரியை செய்ய முடிகிறது. ராமன் சொல்லுங்க. உங்களுக்கு எதிராக உள்ளவங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு முரட்டு ஆட்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு அக்கிரமக்காரராக இருந்தாலும் சரி, பிரியமான தேவனுடைய பிள்ளை, அவருடைய மனதில் கூட ஆண்டவர் கிரியை செய்வா. உனக்காக கிரியை செய்வா. இந்த நீதிபதி தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டா, அவன் வாயில் இந்த வார்த்தைலாம் வரக்கூடாது. அநீதியுள்ள நீதிபதி என்ன செய்வான்? அநீதியாக கிரியை செய்வான். ஆனா அவன் வாயிலே வருகிற வார்த்தையை பாருங்க. இவளுக்கு நான், யாரும் இல்ல, யாரு? நான் நியாயம் செய்ய வேண்டும். இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆரம்பிச்சா பிரியமான பிள்ளையே, யாரை கொண்டு வேணா ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. பொல்லாத மனுஷனை கூட கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பா. உங்களுக்கு எதிராக உள்ள எல்லாருடைய மனதை கூட ஆண்டவர் மாற்றி விடுவா. இவன் வாய் திறந்து சொல்லலாம், இவனுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும். ஐயா, நீயே அநீதி உள்ளவன். நியாயத்துக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லை. நீ அநீதியுள்ள நியாயபதி, அக்கிரமக்காரனா. அவன் மனசுல அவன் சொல்றான் பாருங்க, இவளுக்கு நான் நியாயம் செய்யணும், இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டாம். ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களை எதிரிகளை கொண்டே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்க எதிராளியை கொண்டே ஆண்டு ஆசீர்வதிப்பா. உன்னுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் வேதம் முடியாது சொல்லுகிறது, உன்னுடைய சத்துருக்களையும் கூட சமாதானமாய் ஆகும்படி செய்வேன் ஆண்டவர் சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உனக்கு சத்துருவாய் இருக்கிறவங்க ஒரு பக்கம் வருவாங்க, உன்னை தேடி வருவாங்க, உன் தயவை நாடி வருவாங்க, உன் உதவியை நாடி வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அபிஷேகத்தை உணர்கிறேன். பாருங்க, அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு வீடு, 2 வீடு, ஆப்போசிட் வீடு. இந்த அம்மா ஒரு விதவை, ரொம்ப ஏழையான விதவை. ஒவ்வொரு நாள் காலை 5 மணிக்கெல்லாம் 5 பாட்டுப்படி கைத்தட்டி அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை துதித்து பாடுகிற ஒரு விதவை தாய். ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுங்க, இப்படிலாம் ஜெபிக்கும். ஆனால் ஆப்போசிட் வீட்டில் உள்ளவன் ஒரு ஏத்திஸ்ட், நாத்திகன். இந்த அம்மா ஜெபிக்கும் போதெல்லாம் அவன் ரொம்ப சிரிப்பானா. இவன் யார், இவன் ஆண்டவர் எங்க இருக்கிறார், இவன் கேட்டவன கொடுத்துருவாரா அப்படிலாம் என்ன செய்வானா, நக்கல் பண்ணி ரொம்ப சிரிப்பானா. ஒரு நாள் நம்ம காலைல எழுந்துச்சு ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே இன்னைக்கு சாப்பாடு, ஆண்டவரே எனக்கு வேண்டிய எல்லா கிராசரி எல்லாத்தையும் நீங்க கொடுக்க முடியாது, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோமப்பா, இன்னைக்கு ஒரு அற்புதம் வேணுமே. இந்த நாத்திகன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்படியா ஜெபிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனான். போயிட்டு இவளை எப்படியே ஏமாத்தணும்னு சொல்லிட்டு போய் கடையில் போய் கிராசரி எல்லாம் வாங்கிட்டு, மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு அவள் வாசல் முன்னால் வைத்தான். வச்சுட்டு ஒளிந்து நின்று பார்க்குறான். இந்த அம்மா போகும்போது வழக்கம் போல் கதவை திறந்தாங்க. ஜெபித்து விட்டு பார்த்தா ஃபுல்லாக மளிகை சாமான் எல்லாம் ரெடியாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவ்வளோ சீக்கிரம் அற்புதம் செய்வீன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. ஒன்னாவது சொன்னா, நான் வாயை மூடு, இது உன்னை தேவன் செய்யவில்லை, நாத்திகனாகி நானே செய்தேன், இது உன் தேவனுங்க நான் செய்தது. உடனே அந்த அம்மா இன்னும் கையை தூக்கிட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துறப்பா, நீ நல்லவ. இப்போ அவனுக்கு கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன் ஆண்டவர் செய்ய, நான் தான் செய்வேன்னு. அவன் சொன்னா, ஆண்டவர் செய்வார் நிச்சயமா தெரியும், ஆனா உன்ன மாதிரி பிசாச கூட எனக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்துவார்னு இப்பதான் தெரியும் அப்படின்னாலாம். கரகத்தில் ஆண்டவரை நன்றி செலுத்துங்க. எஸ் எஸ்
உன்னுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமான இருந்தா, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சத்துருகள் உன்னை நாடி வருவார்கள். பச்சிக்கிறவனத்திலிருந்து பச்சனம் வரும். கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. பச்சிக்கிறவனத்திலிருந்து பச்சனம் வரும் ஐயா. எவன்கிட்ட இருந்து நீதி கிடைக்காதோ அவளுடைய மனதில் ஆண்டவர் பேசி உனக்காக நீதியை உண்டு பண்ணுவா. பின்பு அவன், அது ஒரு மனமாட்டத்தின் ஒரு நேரம். பின்பு அவன் சொன்னா இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவனை பார்த்து கொண்டு இருக்கிறா. ஆண்டவர் மேல் கண்ணோக்கமா இருக்கிறா. ஹல்லேலூயா. உன்னை குறித்து நினைவா இருக்கிறா. உன்னை குறித்து ஆண்டவர் சொல்லுதான காரியம், என் மகனுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும், என் மகளுக்கு நியாயம் செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நான் நீதி செய்ய வேண்டும், இந்த குடும்பத்துக்கு நான் ஒன்று நீதி செய்ய வேண்டும். வெகு நாளாய் ஆகிவிட்டது. மனதில்லாமல் தக்க வைத்துக் கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. பிசாசு ஆவிகள் உண்டு, மனுஷ ஆவிகள் உண்டு, எதிராளிகள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த காலவேளையில் உனக்கும் உண்டு எதிராளிக்கும் இருக்கிற விஷயத்துல நான் இறங்கி வந்து உனக்கு நியாயம் செய்வேன். பாருங்க, எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. என்னுடைய சொல்ல வந்த செய்தி முடிந்து விட்டது. ஹல்லேலூயா. வேதாமத்தோடு எழும்பி நில்லுங்க பார்ப்போம். பிரைஸ் காட். 6வது வசனத்தை படிக்க போகிறோம். 6, 7, 8 சத்தமா படிக்க போகிறோம். தீர்க்கதரிசனமா படிங்க, வாய் திறந்து படிங்க. ஹல்லேலூயா. வேதாமத்தை கையில் இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்க பாருங்க, படிங்க படிங்க படிங்க. படிக்கலாமா? 1, 2, 3. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அந்நீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. வேதாமத்தை கீழே வைத்து விடுங்க, நின்று கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறா, இந்த அநீதியுள்ள நியாயாதிபதியை சொல்லிட்டான்பா. அவன் வாயிலேயே அவன் தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டான், இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும், இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும். ஆண்டவர் அதே வார்த்தை உனக்காய் பேசிக் கொண்டு இருக்கிறா. நீ கலங்கி வந்திருக்கிறாயோ, சில காரியத்துல உன் கட்டுப்பாட்டுல இல்ல, இன்னொருடைய வசமா இருக்கிறது. உனக்குரிய வேலையின் ப்ரொமோஷன் இன்னொருத்தவங்க கரணத்துல இருக்கிறது. ஆனா அவங்களுக்கும் மனதில் ஆண்டவர் சொல்லுகிறா, உன்மேல் நினைவா இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படி நினைவா இருக்கிறேன், உனக்கு நீதியை சரி கட்டும்படி நான் உனக்காய் எழும்பி வரப்போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உனக்கு உன்னுடைய எதிராளிக்கும் இருக்கிற விஷயத்தில் உனக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும், இவனுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும். ஆண்டவர் உன்னை குறித்து கருசையோடு பார்க்கிறா. என் மகளாகி இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும், என்னை ஆராதிக்கிற இந்த குடும்பத்துக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய, சொல்லுங்க, இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, தாமதமாகலாம், இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லி காமிக்கிறார் பாருங்க, எவ்வளவு அருமையா சொல்லி காமிக்கிறார் பாருங்க. வெகு நாளா அவனுக்கு மனதில்லை, ஆனால் விண்ணப்பம் பண்ணி கொண்டே இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறா, என் ஜனங்கள் அவங்க விரும்புகிற அற்புதம் நடக்கல, அவங்க எதிர்பார்க்கிற காரியம் நடக்கல, ஆனாலும் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். என் மகனை பாரு, என் மகளை பாரு, என் பிள்ளைய பாரு, எவ்வளவு தாமதமாகிவிட்டது, எவ்வளவு வாரங்கள் போய்விட்டது, எவ்வளவு மாதங்கள் போய்விட்டது, எத்தனை வருஷம் போய்விட்டது. ஆனால் ஆபிரகாமை போல, நோவாவை போல விசுவாசத்தை கொண்டு இன்னும் என் பிள்ளை என்ன நோக்கி இரவும் பகலும் என்ன நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறது, ஜெபித்து கொண்டு இருக்கிறது. என் பிள்ளை சோர்ந்து போகவில்லை, என் பிள்ளை சோர்ந்து போகவில்லை, என் பிள்ளை சோர்ந்து போகவில்லை, என் மகன் சோர்ந்து போகவில்லை. ஆண்டவர் இங்க கமெண்ட் பண்றது உங்களுடைய ஜெப வாழ்க்கை. ஐயா, இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய, நல்ல கவனிங்க, தம்மா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தை ஆண்டவர் சொல்லுகிறா, உன் விஷயம் என் விஷயம்பா. ஏன்னா நான் தெரிந்து கொள்ளப்பட்ட, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் நீ மகளே. உன்னுடைய விஷயம் என்னுடைய விஷயம், உன்னுடைய காரியம் என்னுடைய காரியம். உனக்கு உன் எதிராளிக்கு உள்ள வழக்கு, எனக்கும் உன் எதிராளிக்கு உள்ள வழக்கு. உன்னுடைய யுத்தம் என்னுடைய யுத்தம், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆண்டவர் கொடுக்கிற கமெண்ட்ஸ் பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறாரு, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடவர்களாகிய, வேற கதி இல்லை, எங்கேயும் போக முடியாது. காலையில் கூப்பிடுறேன், நைட்டுக்கு வீட்டு வரேன், தூக்கம் வரல, எல்லாரும் தூங்குறாங்க, எனக்கு தூக்கம் இல்லை. நடு ராத்திரியில் எழுந்து நின்று அப்பான்னு கூட்ட அழுகிறேன், ஆண்டவரே கூப்பிடுகிறேன், கதறுகிறேன். சில நேரம் வார்த்தைகளை பயன்படுத்த முடியவில்லை. எனக்குள்ள அதிகமான பாரம் உண்டு, கவலைகள் உண்டு, தாமதங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறா, உன்மேல் நினைவா இருக்கிறேன், உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். வனாந்திரத்திலையும் அங்கே ஆகார் கதறின பொழுது ஆண்டவரை பார்த்தா அவர் சொன்னா, எல்ரோயி, எல்ரோயி, என்னை நீ காண்கிற தெய்வம் அப்பா, நீர் என்னை காண்கிற தெய்வம். தாமதம் ஆகிவிட்டது உண்மைதான், வெகு நாளாய் ஆகிவிட்டது உண்மைதான். ஆனால் நான் மறக்கப்படவில்லை, என் குடும்பம் மறக்கப்படவில்லை, என் கேஸ், என்னுடைய கேஸ் மறக்கப்படவில்லை. என் மேல் கண்ணோக்கு வைத்திருக்கிறார். தமா தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தை நீடிய பெருமுளையவராயிருந்து அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஆண்டவர் சொல்லுகிறார், சீக்கிரத்திலே, சீக்கிரத்திலே சொல்லுங்க, இன்னொரு சொல்லுங்க, சீக்கிரத்திலே. ஹல்லேலூயா. இன்னொரு முறை, சீக்கிரத்திலே. முதல்ல ஆரம்பிக்கும் போது வெகு நாள் வரைக்கும், அந்த நேரம் முடிஞ்சிருச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. வெகு நாள் வரைக்கும் இல்ல, ஆண்டவர் சொல்ல, நான் குறுக்கிட போகிறேன். என்றைக்கு நான் பார்த்து கொண்டிருப்பதில்லை, உனக்கு நியாயம் செய்யும்படி, உன்னுடைய விஷயத்தை தலையிடும்படி, உனக்கு உன் எதிராளிக்கு உள்ள வழக்கு, உன் காரியத்தை தலையிட்டு உனக்குரிய நீதியை உனக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இனிமேல் நான் பொறுமையா இருப்பதில்லை, உனக்காக யுத்தம் செய்யும்படி எழும்புகிறேன். சேனைகளின் கர்த்தராகிய நான், யூதாவின் ராஜசிங்கமாகிய நான், என் மகனே, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தில் இதுவரைக்கும் பொறுமையா இருந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இனிமேல் பொறுமையா இருப்பதில்லை. கட்சிக்கிற யூதாவின் ராஜசிங்கம் உனக்காக எழும்ப போகிறார். இவனுக்கு நான் நீதி செய்ய வேண்டும், இவளுக்கு நான் நீதி செய்ய வேண்டும், என் பிள்ளைக்கு நான் நீதி செய்ய வேண்டும். இரவு பகலும் என்னை நோக்கி சோர்ந்து போகாமல் கூப்பிடுகிற என் பிள்ளைக்கு நான் ஒரு நீதி செய்ய வேண்டும், ஒரு அற்புதம் செய்ய வேண்டும், ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், கவலைப்படாதே, சீக்கிரத்திலே, 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 சீக்கிரத்திலே. ஓ, பெற்றுக்கொள் தேவனுடைய பிள்ளை, பெற்றுக்கொள் தேவனுடைய பிள்ளை. வார்த்தை வந்து கொண்டிருக்கு, சீக்கிரத்திலே ஒரு அற்புதம் நடக்கும், சீக்கிரத்திலே அந்த வழக்கு முடிவுக்கு வரும், சீக்கிரத்திலே உனக்குரிய ப்ரமோஷன் வரும், சீக்கிரத்திலே உனக்குரிய நன்மை வரும், சீக்கிரத்திலே ஒரு அற்புதம் நடக்கும், சீக்கிரத்திலே. நோக்கதானமா சண்டலவே மௌனமாலே. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. கரங்களை வைத்து சொல்லுமா, என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே. என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்தி. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. என்றும் உமை என்றும் ஆராதிப்பேன்.
சீக்கிரமே ஒரு விடுதலை உண்டு, ஒரு நன்மை உண்டு, ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கரங்களை வைத்தி கற்றுக்கொள்ளப்பா சொல்லுங்க. போராடு தம்பி தங்கச்சி, ஐயா அம்மா, சகோதர சகோதரி, போராடு, கண்ணீர் சிந்தி போராடு. அப்பா, எனக்கும் எதிராளிக்கும் உள்ள விஷயத்துல எனக்கு நீதி செய்யணுமே, எனக்கும் எதிராளிக்குள்ள விஷயத்துல நீதி செய்யணுமே, எனக்கும் எதிராளிக்குள்ள விஷயத்துல நீதி செய்யணுமே. மனதில்லப்பா, உங்களுக்கு மனதில்ல, ஆனால் நான் விட மாட்டேன், ஜெபிக்கிறத விட மாட்டேன். பிசாசு சொல்லுகிறான், விட்டு விடு, இனிமேல் ஜெபிக்காத, இனிமேல் நடக்காது, இனிமேல் எதிர்பார்க்காத. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, நான் உன்மேல் கண்ணோக்கமா இருக்கிறேன், உன் கண்ணீரை பார்க்கிறேன், உன் கண்ணீரை பார்க்கிற ஜெபத்தை பார்க்கிறேன். தம்மை நோக்கி கூப்பிடுவருடைய இரவு பகல் தம்மை நோக்கி கூப்பிடுவருடைய விஷயத்தில் ஆண்டவர் கவனமாக இருக்கிறார். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவி, என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவி, என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவி, என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே, ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவி. உமக்கு மறைவாக ஒன்றும் சொல்லுங்க அப்பா, ஒன்றும் உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, என்றும் உம்மை என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக ஒன்றும் அப்படி மனுஷனை கண்ணுக்கு நீ மறைவாயிருக்கலாம், தேவனுடைய கண்ணுக்கு நீ மறைவாயிருப்பதில்லை. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, என்றும் உம்மை என்றும் ஆராதிப்பேன். உமக்கு மறைவாக, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே. யார் மறந்தாலும் நீங்க மறக்க மாட்டீங்க. உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே, என்றும் உம்மை என்றும் ஆராதிப்பேன். உம்மை என்றும், உம்மை என்றும் ஆராதிப்பேன். உம்மை என்றும், உம்மை என்றும் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. என் ஆவியில துல்லியமா உணர்கிறேன், tangible-ஆ ஆண்டவர் சில விடுதலை கொடுக்க போகிறார். I want to hear testimonies from you. சொல்லுங்க, நான் ஒரு சாட்சியோட திரும்பி வருவேன். அற்புதம் நடக்கும்போது நீங்க திரும்பி என்ன தனியா சந்தித்து, என்னையாவது பாஸ்டமா சந்தித்து நீங்க அந்த சாட்சியை சொல்லணும். ஆமென். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் குறுக்கிட்டு உனக்கும் உடைய எதிராளிக்கும் உள்ள சில விஷயத்துல, அது எந்த விதமான ஒரு கான்டெக்ஸ்டா இருக்கலாம், சூழ்நிலையா இருக்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறா, இன்னைக்கு ஆண்டு முடிவு எடுத்துக்கிறா, உன் விஷயத்துல இவனுக்கு நான் நீதி செய்ய வேண்டாம், இவளுக்கு நீதி செய்ய வேண்டாம். ஆனால் உத்தரவுகள் சிங்காசனத்திலிருந்து எழுதப்பட்டு தேவதூதர்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. முடிவுகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். வெகு நாள் வரைக்கும் முடிவில்லாத சில காரியங்கள் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், பிசாசு சொன்னார் முடிவில்லை, ஆண்டவர் சொன்னார் நிச்சயமாக முடிவுண்டு, நிச்சயமாக ஒரு முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது,
ஜெபிப்பதை நிறுத்தி விடாதே. இரவும் பகலும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க ஆரம்பி. கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு என்னோட ஒருவனைப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. டிவியில் எங்களை பார்க்குற எல்லாரும் சரி, உலகம் முழுவதும் டிவியில் எங்களை பார்க்குற எல்லாரும் சரி, இன்டர்நெட்ல பார்க்குற சரி, ஆண்டவருடைய வாழ்க்கையில வெகு நாள் வரைக்கும் பதில் இல்லாமல் ரொம்பவும் மனத்தாங்களடைந்து சோர்வுற்ற நிலைமையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா ஆண்டவர் இந்த நேரத்தில் தொட்டு உங்களை விடுதலையாக்க போகிறா. நான் ஜெபிக்கும் போது எல்லாம் கரங்களை வைத்து பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. வெகு நாள் வரைக்கும் மனதில்லாமல் சிலர் இவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய உயர்வை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்குரிய சொத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமையுள்ள நாமத்தில் இப்பொழுது நான் பேசுகிறேன். இவர்களுக்கு நீ நியாயம் செய்ய வேண்டுமே. எங்க எப்பா நம்முடைய பிள்ளைகள் நியாயம் செய்ய வேண்டுமே. உம்முடைய மகன் மகளுக்கு நியாயம் செய்ய வேண்டுமே. இயேசுவின் நாமத்தில் சீக்கிரமே சீக்கிரமே ஆண்டவன் நியாயம் செய்வா. சீக்கிரமே ஒரு பதில் உண்டாகும். சீக்கிரமே அந்த வழக்கு முடிவுக்கு வரும். சீக்கிரமே உனக்குரிய சொத்துடைய கரங்கள்ல வரும். சீக்கிரமே ஆண்டவர் இடைவிட்டு குறுக்கிட்டு மன மாற்றங்களை ஏற்படுத்தி உனக்கு எதிராக எல்லாரையும் பயன்படுத்தி அவர்களை கொண்டே உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசு நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. சீக்கிரமே சீக்கிரமே சீக்கிரமே. Very soon, very soon, very soon you're going to see your breakthrough. Yes, பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. Yes, in the mighty name of Jesus. உன்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள பல விஷயங்களை தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொண்டிருக்கிறார். சீக்கிரமே ரகதா தியா 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 லிக்கதரபோ ஷெகே மமா நிமா தியனரவா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன்னுடைய உச்சத்திலே உள்ள கால்வரியிலும் தேவனுடைய அபிஷேகம் ஒரு மின்னலை போல, ஒரு மின்சாரத்தை போல இறங்கி கொண்டிருக்கிறது. பரலோகம் உனக்காய் செயல்படும். பரலோகம் உனக்காய் செயல்படும். வானத்தின் பலகணிகளை ஆண்டவர் திறப்பார். Oh, hallelujah. Thank you, Lord. மக்கு நன்றி சுவாமி. Hallelujah. Jesus name.